நீங்கள் 50 × 3 அப்படின்னு 50 × 5 அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே தான் ஆன்சர் வந்துச்சா? வரல. அப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு சாதாரண செல். இந்த செல் என்ன ஃபார்மெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போது நல்லா கவனிங்க, இந்த செல்லில் நீங்கள் ஏதாவது ஒரு கேல்குலேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த செல்லை முதல்ல நீங்கள் ஒரு கேல்குலேஷன் ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கணும். இந்த செல்லை ஒரு ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கணும். ஓகே, அப்போ இந்த செல்லை எப்படி ஒரு கேல்குலேஷன் ஃபார்மெட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஈக்குவல் டு கொடுத்தா போதும். நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ்லாம் கொடுத்துக்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்காம நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது ஒரு சாதாரண டெக்ஸ்ட் தான், சாதாரண ஒரு கண்டென்ட்டாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸல் கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 50 × 5 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வந்துச்சு, 250 அப்படிங்கிற ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, வந்துச்சு. இப்போ திடீர்னு என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அவர் 5 கிலோ வாங்கலை, கிட்டத்தட்ட 10 கிலோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவான்டிட்டியும் ரேட்டையும் வச்சு தான் இந்த அமௌண்ட்டே என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. அப்போ நான் இங்கே ஒருவேளை இந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணேன், 10 கிலோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கீழே உள்ள அமௌண்ட்டு என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். ஆனால் இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். கீழே உள்ள ஆன்சர் ஏதாவது சேஞ்ச் ஆச்சான்னு பாருங்கள், எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஈவன் இந்த 2 நம்பரை அழிச்சு கூட பாருங்களேன், எதுவுமே ஆகாது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த 2 நம்பரை வச்சு நாம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா கேல்குலேட் பண்ணவே இல்லை. நாம தான் சொந்தமாக போய் அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 50 × 5 அப்படின்னு போட்டோம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, மேலே இருக்கக்கூடிய இந்த பாருக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு செல்லு எம்டினா எம்டின்னு காமிக்கும், இல்லை அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா என்ன கண்டென்ட் இருக்குன்றத காமிக்கும், இல்லை அந்த செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு கேல்குலேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதில் என்ன கேல்குலேஷன், என்ன ஃபார்முலா, என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அது காமிக்கும். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள், நாம தான் 50 × 5 நம்மளே சொந்தமாக நம்பரை டைப் பண்ணவே தவிர இந்த செல்லை நாம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா அட்டாச் பண்ணவே இல்லை, இந்த செல்லை நம்ம காமிச்சு கொடுக்கவே இல்லை. அப்போது நாமளே சொந்தமாக போய் 50 × 5 நம்மளே நம்பரை டைப் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெத்தடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர் பேஸ்ட் கேல்குலேஷன். நாமளே சொந்தமாக நம்பர் அடித்து பண்ணக்கூடாது. அப்போது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா செல் பேஸ்டு கேல்குலேஷன் பண்ணணும். செல்லை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேஷனே பண்ணணும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈக்குவல் டு தான் போடணும், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ 10 50 இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி ரேட்டுன்னு இருக்குன்னா இப்போ அந்த 10 எந்த செல்லில் இருக்குது கவனித்து பாருங்கள், C4 இல்லையா. அதே மாதிரி 50 எந்த செல்லில் இருக்குது, C5. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு C4 C5லாம் அடிக்க வேண்டாம். நீங்கள் ரேட்டுன்னு இந்த ரேட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே செல்லோட பேர் என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது ரேட்டையும் குவான்டிட்டியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை தானே பண்ண போகிறீங்க. அப்போ இன்டூ அப்படின்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன நம்பர் மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி கீழே உள்ள அமௌண்ட் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை வச்சு கேல்குலேட் பண்ணோம், ஆனால் இந்த வாட்டி செல்லை வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கிறதுனால செல்லில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது அமௌண்ட்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு கொடுக்கணும். ஈக்குவல் டு இந்த செல் அதாவது ரேட்டு இன்ட்டு என்ன அப்படின்னா குவான்டிட்டி. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் செல்லை கிளிக் பண்ணாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கேல்குலேஷன் ப்ளேஸ் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு என்ன அப்படின்னா இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் டு இந்த செல்